வணக்கம் யூவர்ஸ். நீங்கள் நான் டாபிக் என்ன பண்ணீங்கன்னா எம்எஸ் தோனி ஐபிஎல் 2026 விளையாடுவாரா அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்கலாம். இப்போ எம்எஸ் தோனி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தன நாயகன், அந்த விட்டு கிடையாது. 5 கப்பு சிஎஸ்கே கட்சி கொடுத்துருக்காரு, 10 பிளே ஆஃப் கூட்டு போயிருக்காரு, 12 பிளே ஆஃப் கூட்டு போயிருக்காரு, 10 ஃபைனல் கூட்டு போயிருக்காரு. அதான் சொன்னோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெகசி கேப்டன் பை எம்எஸ் தோனி அப்படிதான் சொன்னோம். வேர்ல்டு கப்பில் 3 கப்பு அடிச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு வேர்ல்டு கப், ஒரு வேர்ல்டு கப்பு, ஒரு T20 வேர்ல்டு கப்பு, ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி 3மே அடிச்சு கொடுத்த டீமுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு கேப்டன் அண்ட் ஒரு பெஸ்ட்டு பிளேயர் அண்ட் பெஸ்ட்டு விக்கெட் கீப்பர் அப்படி தான் சொன்னோம். ஓகே ப்ரோ, எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன அப்படி பண்ணிங்கன்னா கமிங் டு டாபிக், எம்எஸ் தோனி இந்த ஐபிஎல் சீசன் தான் விளையாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. தோனி பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் ஆடுவான்னு ஐபிஎல் சீசன் ஆடுவாங்கன்னா மேபி 2 மேட்ச் தான் ஆட சான்ஸ் இருக்குது மக்களே. நம்ம பொறுத்தவரைக்கும் 4 மேட்ச் சிஎஸ்கே இருக்குது. மேபி எஸ்எஸ்டி மேட்ச்சு கொண்டு வருவாங்க, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு, டிடி மேட்ச், 2 மேட்ச் தான் மேபி இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது எம்எஸ் தோனியை. இதில் 11ல் ஆட வைக்கலாம், ஏன்னா 2 தான் நடக்க போகுது. எம்எஸ் தோனி ஆடுவாங்க கேட்டால் இந்த சீசன் 2 மேட்ச் தான் ஆட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 மேட்சுமே சிஎஸ்கே கொண்டு வரலாம். அது சிஎஸ்கே முடிவு தான், இது நம்ம சம்மந்தப்பட்ட முடிவு கிடையாது. நான் எதிர்பார்க்குறேன், நீங்கள் இப்போ ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, மண்டிக்குள்ள புலம்பிட்டு இருப்பீங்க எம்எஸ் தோனி எப்போ ஆடுவாருன்னு. நாங்கள் காட்டி தான் இருக்கேன் எம்எஸ் தோனி எப்போ ஆடுவாங்க தான். நான் எல்லா மேட்சும் எதிர்பார்க்குறேன். 11 எம்எஸ் தோனி ஆடுவாருன்னு. எம்எஸ் தோனி ஆடுற மாதிரி தெரியல. அவருக்கு இப்போது 2 வீக்ஸு ஃபஸ்ட்டு ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கப்போ எம்எஸ் தோனிக்கு ஒரு காஃப் ஸ்ட்ரெயின் ஏற்பட்டது. அது 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சில மேட்சஸ் 2 வீக்ஸ் மேட்சஸ் மிஸ் பண்ணுவாருன்னு சிஎஸ்கே சைட்லேருந்து அதிகாரி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதமே முடிஞ்சு போச்சு, தோனி இன்னும் இறக்கவே இல்லை அப்படி தான் சொன்னோம். நானே எதிர்பார்த்தேன் தோனி 2 வீக்ஸ் முடிஞ்சு போய் தோனி வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் தோனி இறக்கவே இல்லை. ஐபிஎல் வந்துட்டு எந்த ஒரு மேட்ச்சுமே தோனி இறக்கலை. டெல்லி மேட்ச்சும் எதிர்பார்த்தேன் தோனி, டெல்லி மேட்ச்சும் இறக்கலை. எம்ஏ மேட்சும் தோனி வருவான்னு பார்த்தேன், தோனியும் எம்ஏ 2 வரல. ஸோ தோனி விளையாட்டையும் சேப்பாங்க க்ரௌடு அப்படியே 2 சேமாக தான் வருது, சிஎஸ்கேக்கு வருது அப்படி தான் சொன்னோம். நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், யாருன்னா தோனி ஆடுவான்னு எதிர்பார்க்குறீங்கன்னு நல்லா புரியுது தோனி ஆடணுன்னு. பட்டு இந்த சீசன் தோனி இதுதான் தோனி ஒரு லாஸ்ட் சீசனாக கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 50% தோனி ஒரு லாஸ்ட் சீசன் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு போயின்னு தெரியல, 2023 ரிட்டையர் ஆகிக்க வேண்டியதான மனுஷன். 2023 ரிட்டையர் ஆகிட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் நான் ஒரு சீசன் ஆடுறேன், சேப்பாக நிறைய பேர் ரசிக்கிறாங்க, எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு சீசன் ஆடினார். 1 சீசன் இன்னும் 2 வருஷம் ஆடினார் அப்படிதான் சொன்னோம். ஸோ அந்த என்ன வேணால் நடக்கலாம். இந்த 2020 ரிட்டையர் ஆகிக்க வேண்டியது வேணால் நான் வச்சோம். 2024 நான் ஆடுறேன்னு சொன்னார். கப்பச்சு அப்படியே ஃபேவரோட தோனி அடிச்சிருக்கான். அது வேணாம், எனக்கு இன்னொரு சீசன் ஆடுறேன்னு அந்த மாதம் ஆடினார். ஸோ இன்னொன்னே 2 வருஷம் ஆடி இருக்காரு இப்போ மனுஷன். ஸோ அப்படி கூட சொன்னால் அடுத்த சீசன் மேபி ஆடலாம். ஏகமோ அடுத்த சீசன் ஆடுறதுக்கு ஒரு 50-50 சான்ஸ் தான். இந்த வருஷம் கூட ரிட்டையர் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோடு தோனி முடிச்சு பார்த்தா நினைக்கிறேன். போனோம் வந்து எம்எஸ் தோனி இப்போதைக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, இப்போது 44 இயர்ஸ் அப்படின்னு தான் சொன்னோம். இப்போது சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு. மேபி விக்கெட் கீப்பிங் வாய்ப்பு இல்லைங்க. இப்போ விக்கெட் கீப்பிங் இந்த சீசன் கஷ்டம் தான். சஞ்சு சாம்சனே விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சு, சஞ்சு சாம்சன் இந்த சீசன் ஃபுல்லாக விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். இல்லை கெஸ்ட் அந்த ஸ்டெப்பிங்காக சும்மா சூப்பராக பண்ணார் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படிப்பட்டிருக்கும் எம்எஸ் தோனி வந்து இந்த சீசனு ஒரு இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து சும்மா பேட்டிங் மட்டும் ஆடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சு. மேபி 4 மேட்ச்சு ஆட வைப்பாங்க, இல்லைன்னா 2 மேட்ச்சு தான் தோனி வாய்ப்பு இருக்குது. 4ல் ஒரு 3 கூட ஆட வைக்கலாம், 2 ஆட வைக்கலாம், அதெல்லாம் நடக்க போகுது. இல்லை லாஸ்ட் மேட்ச் ஜிடி அகேன்ஸ்டாக கூட இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் தோனி கண்டிப்பாக ஆட போகிறது உறுதி. ஏன்னா ஒரு மேட்ச்சை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. மேபி அடுத்த எல்எஸ்டி மேட்ச்சு தோனி கொண்டு வந்துடுவாங்க. ஸோ கூடிய அஃபிஷியல் அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே சைட்லேருந்து எல்லாரும் எதிர்பார்க்குறேன், வேண்டிக்குவாங்க தோனி ஆடணுன்னு. நானும் எதிர்பார்க்குறேன், நான் வேண்டிக்கிறேன் தோனி ஆடணுன்னு. நான் தான் தோனி ஆட எக்ஸைட்டாக இருக்கீங்க, எல்லா தோனி அந்த சேப்பாக என்ட்ரிக்கு தனமாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். ஒரு பக்கமான இப்போ குவாலிட்டி பிளேயர் எம்எஸ் தோனி. இந்த சீசனாக தான் வந்து லாஸ்ட் சீசன் தான் இருக்கும் எனக்கு தோணுது. இதெல்லாம் மேபி 2027 ஒரு சீசன் மேபி ஆடலாம். ஏன்னா அடுத்த ஒரு சீசனாக இந்த டீம் வச்சு நம்ம விளாட போகிறோம் மக்களே, அதெல்லாம் ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த 2027 தான் நம்ம இந்த டீம் வச்சு விளாட போகிறோம். அடுத்த ஒரு செட் ஆக்ஷன் வந்துடும், மெகா ஆக்ஷனு. ஸோ 2025 நடந்த மெகா ஆக்ஷனு அடுத்த 3 வருஷம் கழிச்சு நடக்க போகுது, 2028 தான் நடக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் தோனி வந்து பார்த்திங்கன்னா அது இந்த 2027 ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இல்லை தான் சொன்னோம். ஸோ என்னென்னா இப்போ நான் தான் தோனி ஆட போகிறேன் நான் தான் தோனி நச்சே க்ரௌட்லாம் எதிர்பார்க்குறீங்க பக்கத்தில் சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் ஃபார் யூ. அடுத்த சினிமா டாப்பிக்கு, கிரிக்கெட் டாப்பிக்கு செஞ்சுட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ, டேக் கேர், குட் நைட், நன்றி, டேக் கேர்.